இன்னைக்கான விடுகதை நான் கேட்க போறேன். மழையில பிறந்து வெயில்ல காய்வான், அவன் யாரு? காளான். இது கூட தெரியாதா? என்னடா நண்பா எப்படி இருக்க? இன்னைக்கு என்ன விஷயம்? சோகம். என்னடா நேற்று ஒரு 500 ரூபாய் வேஸ்டா போச்சு. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏதோ புரியாம ஒரு 500 ரூபாய் போனதுக்கே இப்படி சொல்றியே. மாசம் மாசம் 5000 ரூபாவை அசால்ட்டா சம்பளம் வந்ததுமே ஏற்றுறியே. அதை பத்தி எப்போது யோசிச்சிருக்கியா? என்னடா சொல்ற? மாசம் மாசம் 5000 ரூபாய் தொலைக்கிறேனா? என்ன நினைவோட தான் பேசுறியா? நான் நல்ல நினைவோட தான் பேசுறேன். நல்லா யோசி. இல்லடா எனக்கு எதுவும் புரியலையே. சம்பளம் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட்டு, ஆன்லைன் ஷாப்பிங்கு, மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. எந்த ஆப்பில் என்ன ஆஃபர் என்ன டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்து அதை தேவையோ தேவையில்லோன்னு ஆர்டர் போட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணிட்டு மாச கடைசியில் பார்த்துட்டு எம்டியாக வச்சுக்கிறேன். இது தண்ட செலவு கிடையாதா? ஆமாண்டா, கண்ணு கெட்டது பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. சம்பளம் வந்தப்போ குஷியில் நல்லா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. மாச கடைசியில் உட்காந்து பணம் போகிறதே பார்ப்பா போச்சு. இதுக்கெல்லாம் சரி பண்ண ஒரு வழி இருக்கு. சம்பளம் வந்ததும் அதில் ஒரு பாதியை எடுத்து தனியாக வச்சுடு. அதை செலவு பண்ணாத. இது மாச கடைசியில் உன் திண்டாட்டத்தை திணற அடிக்காமல் சந்தோஷமாக மாற்றும்.